நீ நான் காதல் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். ராகவா மாட்டி விட்டவங்களுக்கு கண்ணத்திலே பலார் பொருளார்னு ஒன்று பயங்கரமாக செம்ம அடி கொடுக்குறாங்க நம்ம அபி இப்படி அடி கொடுப்பாங்கன்றத யாராலுமே யோசிச்சு பார்க்க முடியல. உடனே நம்ம அபி வந்து அங்கே கோர்ட்டுக்கு கரெக்டான நேரத்துக்கு அவங்கள கூட்டிகிட்டு வந்து இது எல்லாத்துக்குமே காரணம் யாரோ அவங்களுக்கான தண்டனை வாங்கி கொடுத்துட்டு இதில் ராகவோட தப்பு எதுவுமே இல்லைன்றத நிரூபிச்சிடுறாங்க. அபியோட வீட்டில் எல்லாருமே பயங்கர சந்தோஷப்பட்டுட்டு அபி நீ இந்த அளவுக்கு வந்து ரொம்பவே டேலண்ட் நீ இருப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. உடனே சுந்தரி அவ செஞ்ச தப்புக்காக பிராய்ச்சித்தம் தேடியிருக்கா. இது பெரிய விஷயமா பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அதுக்கு அபி வந்து இல்லை இதுக்கு பின்னாடி வேறு யாரும் இருக்காங்க, இவங்க ஜஸ்ட் அம்பு மட்டும் தான், அதை ஏதுவங்க யாருன்றதை நான் கண்டுபிடிப்பேன், கூட சீக்கிரம் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம விட மாட்டேன், நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அத்தை நல்லா சொல்லி பேசுகிறாங்க. இதை கேட்டதுமே உடனே சுந்தரி என்ன எதுக்கு முறைச்சி பார்க்குற, ராகு மேலே நான் எந்தளவுக்கு அன்பு பாசம் உயிராக இருக்கின்றது உனக்கு தெரியுமா தெரியாதா, எல்லாம் தெரியும் தான், தெரியாதனால நான் சொல்ல மாட்டேன், ஆனால் அதுக்காக வந்து உங்களையும் நான் நம்ப மாட்டேன் நல்லா சொன்னது. உடனே அஞ்சலி இங்கே பாருமா நீ பேசுறது ரொம்ப தப்பு, என்னுடைய சித்தியை பற்றி எனக்கு நல்லா தெரியும், அவங்கள பற்றி நீ இப்படியெல்லாம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க. எப்படி நம்மளுடைய அபி வந்து சுந்தரியும் முரளியும் தான் காரணன்றதை கண்டுபிடிப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.